Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 exercise 9.3 problem number 2 third option பார்க்கலாம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Integral -pi/4 to pi/4 sin square x into dx. Okay. கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். I equal to integral -pi/4 to pi/4 sin square x into dx. ஓகேமா. இப்போ நமக்கு லிமிட் வந்து ரெண்டுமே ஒரே நம்பர் lower limit minus upper limit plus இருந்துச்சுன்னா கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கலாம். அதுக்கு தகுந்தவாறு நம்ம ப்ராப்பர்ட்டி டைரக்டா அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை f of x ன்னு எடுத்துக்கலாம். f of x equal to sin square x. ஓகேமா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இத நம்ம இப்படி எழுதலாம் பாருங்க. f of x equal to sin x the whole square ன்னு எழுதலாம். ரெண்டுமே சேம் தான். ஓகேமா. இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்னா x க்கு பதிலா மைனஸ் சப்ஸ்டிட் பண்ண போறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது sin of -x நமக்கு கிடைக்கும் தி ஹோல் ஸ்கொயர். நமக்கு தெரியும் sin of -θ equal to sin of -θ equal to -sin θ. -sin θ. ஏன்னா sinங்கிறது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஓகேமா. sin of -θ க்கு பதிலா -sin θ நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ f of -x equal to -sin x the whole square. புரியுதாமா? ரெண்டுமே இந்த ரெண்டு ஸ்டெப்புமே ஒண்ணுதான். சாரி, இந்த ரெண்டு ஸ்டெப்புமே ஒண்ணுதான். sin square x னாலும் sin x the whole square னாலும் நமக்கு ஒண்ணுதான். சோ இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால இப்படி எழுதி இருக்கோம். இப்போ நம்ம ஸ்கொயர் இருக்கிறதுனால மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடும். அப்ப f of -x equal to மைனஸ் இன்டு மைனஸ்னா பிளஸ் ஆயிரும். சோ sin square x. புரியுதாமா? sin square x இல்லனா sin x the whole square both are same. இப்போ f of x மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? f of x நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. f of x. f of -x equal to f of x னா இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். Therefore f of x is an even function. புரியுதாமா? ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம ப்ராப்பர்ட்டி எழுதிரலாம். அது என்ன ப்ராப்பர்ட்டினா if f of x is an even function அப்படி இருந்துச்சுன்னா integral -a to a f of x into dx equal to integral 0. லிமிட்டை பாருங்க, இது 0வா மாறும். 0 to a இது 2. அதுக்கு முன்னாடி 2ங்கிற நம்பர் வரும். f of x into dx. இதான் வந்து ஈவன் ஃபங்க்ஷனுக்கான ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ நம்ம ஈவன் ஃபங்க்ஷனுக்கு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். I equal to 2 integral lower limit வந்து 0வா மாறிடும் according to the property. upper limit வந்து ப்ராப்ளத்தில் உள்ளது pi/4 into f of x இல்லையாமா? sin square x into dx. ஓகே, இந்த மாதிரி sin square x க்கு டைரக்டா ஃபார்முலா கிடையாது. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். there is trigonometric identity நமக்கு தெரியும். sin square θ equal to 1 minus cos 2θ divided by 2. ஓகேமா? sin square θ equal to 1 minus cos 2θ divided by 2. இது வந்து ஒரு trigonometric formula. இந்த ஃபார்முலாவை நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ I equal to 2 into 1 minus cos 2θ divided by 2. இதை தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். pi/2 to 0 into dx. ஓகே, இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். I equal to இந்த 2 கேன்சல் ஆயிரும் இல்லையாமா? இப்போ நம்ம டைரக்டாக இன்டகிரேட் பண்ணலாம் பாருங்க. எக்ஸ் ஜஸ்ட் ஒன்றுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் கிடைக்கும். மைனஸ் காஸ் 2θவை இன்டகிரேட் பண்ணும்போது sin. ஓகேமா? sin 2θ. சரி, இதில் θ இல்லைல்ல எக்ஸ், இதில் எக்ஸ் இருக்குது. sin 2x மறக்காமல் டிவைடட் பை எக்ஸ் கிட்ட என்ன கான்ஸ்டன்ட் இருக்குதோ அதை நம்ம டிவைடட் பை எழுத போகிறோம். டிவைடட் பை 2. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். pi/4 இங்கே 0. ஓகேமா? இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை ரெண்டு டேர்முக்குமே மறக்காமல் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் லோயர் லிமிட். அப்போது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது pi/4 மைனஸ் sin 2 pi/4 divided by 2 இல்லையாமா? இது வந்து அப்பர் லிமிட். அடுத்து மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0 மைனஸ் இங்கே sin 0 வரும் இல்லையாமா? sin of 0 தான் நமக்கு தெரியும். சைனுக்கு 0 டிகிரி 0 இல்லையாமா? pi/2 இது சைனுக்கு 0 டிகிரி. ஓகேம்மா, இப்போ நம்ம இதையும் கட் பண்ணலாம் பாருங்க. 2 இது வந்து 2 இல்லையாமா? அதாவது pi/2 sin pi/2 என்னமா? sin pi/2னா 90 டிகிரி ஈக்குவல் டு 1 இல்லையா? அப்போது நமக்கு இது வந்து 1ஆக மாறிடும். அப்போ எப்படி மாறும் பாருங்க. I equal to pi/4 மைனஸ் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே இது எல்லாமே டிவைடட் பை இல்லையாமா?
இந்த ஹோல் டம் எல்லாமே நமக்கு 1 மாறிடும். ஸோ 1/2. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்னமா வரும் 4. எல்சிஎம் எடுத்தாச்சுன்னா பை -2. இதான் நமக்கு தேவையான இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர்.